ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா வாங்கன்னு சொல்லி அப்ப நான் வந்தேன். நான் அப்படியே ஒரு 5 மணிக்கு இவர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா வாங்கன்னு சொல்லி அப்ப நான் வந்தேன். நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப 6:30 ஆகுது நேரம். என்ன நடந்தது சொல்லுங்க. இந்த ஒய்ஃபு பவால் கிடைக்க இருந்தேன்னா அதனால 17ஆம் தேதி வாட்டில் அட்மிட் பண்ண சொன்னேன். இதான் நீங்க அட்மிட் பண்ண தோண்டு. அட்மிட் பண்ண அப்போ 19ஆம் தேதி டேட் கொடுத்துருக்காங்க புள்ள பிறப்புக்கு. அப்போ 17ஆம் தேதி வாட்டை கொண்டு வந்து சேர்த்துட்டு 18ஆம் தேதி இரவு வந்து அவ வயிற்றுல உள்ள அந்த புள்ளை பனிக்கூடம் வந்து உடைஞ்சு நீர் கட்டி வெளிப்பட்டது. அப்போ இவ என்ன செஞ்சிருக்கான், அங்கே ஒரு முஸ்லீம் டாக்டர் இருந்திருக்கா, அவட்ட போய் சொல்லியிருக்கான். அவன் என்ன அந்த டாக்டர் சொன்னா அது நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னான். திரும்ப அடுத்த நாள் பார்த்தா பெரிய டாக்டர் வந்திருந்தார். பெரிய டாக்டர் வந்தவர் அது பனிக்கூடம் உடைஞ்சா ஏன் பிள்ளைய வச்சு பிள்ளைக்கு டீசர்ட் பண்ணி சரி நார்மல் டெலிவரி தான். பெரிய டாக்டர் வந்து பார்த்தா ஆற பேசினது அந்த டாக்டர் அதுல நேசோரால் இருந்தான். அந்த நேசு கிட்ட சொன்ன ஏன் டீசர்ட் பண்ணி எடுத்துருக்கலாம் தானேன்ட்டு அவாவுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. உங்களுக்கு என்னன்னு தெரியும்? ஒய்ஃப் அவ பக்கத்துல தான் இருந்தாவா. வைஃப் இதை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒய்ஃப் இதை கேட்டு சொல்லியிருக்காங்க. கேட்டுட்டு நான் கால் பண்ணான். நான் அடுத்த நாள் விடியவும் திரும்ப அடுத்த நேரத்து போயிட்டு திடீர்னு பின்னேரம் வரைக்கும் அந்த வயிற்றுக்கு பெல்ட் போட்டு பிள்ளையோட துடிப்பு எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நார்மல் தானே, பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இந்நேரம் வாட் பார்க்க போற நேரம் 5 மணி இருக்கும். 5 மணிக்கு போற நேரம் அங்க வந்து அந்த பிள்ளைய லேபர் ரூமுக்கு கூட்டிட்டு போறோம்னா சரி கூட்டிட்டு போதும் நல்லது. இப்போ நானும் வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டேன். திரும்ப 5 மணிக்கு போன புள்ள இன்னும் வரலையேன்ட்டு ஒருவேளை வந்து வெளியே வந்துடும் உள்ள விட மாட்டாங்க. அது பக்கத்துல அந்த பெட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு அக்காட்ட போன் நம்பரை வாங்கிட்டு அவ வந்துட்டா ஒருக்கா கோல் மட்டும் அடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு வந்து அவ கோல் அடிக்கவும். அப்ப நான் திரும்பி எடுத்து கேட்கவும் அவன் இன்னும் வரையலன்னு சொல்லிட்டான். அப்ப 7ஆம் பாட்டுல இருந்த அந்த ஏசி நான் திரும்ப 12 மணிக்கு இங்க வெளிக்கிட்டு வந்துட்டேன். வந்து அம்மாவையும் கூட்டிட்டு வந்து நான் பாக்காட்டியும் அம்மாவை வச்சு உள்ள பாக்கலாம் தானே 12 மணிக்கு வந்து அம்மாவை கூட்டி இருந்த செக்யூரிட்டியாட்ட கேட்டு உள்ளுக்கு போய் கேட்க அவங்க சொன்னாங்க 7ஆம் பாட்டுல ஏசி வேலை செய்யலையா. அதான் சொன்னது ஏசி வேலை செய்யல. அந்த நேசாக்கள் சொல்லியிருக்கான் ஏசி வேலை செய்யல. அதால 5ஆம் பாட்டுக்கு மாத்திட்டேன்னு சொல்லிட்டான். சார் அது பிரச்சனை இல்லைன்னா 5ஆம் பாட்டுக்கு போவோம். 5ஆம் பாட்டுல லேபர் ரூம்ல இருக்காங்க. அதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளை இப்போ ஒரு 2-3 மத்தியானத்து வந்துடும். இப்போ இரவு பார்க்க விட மாட்டாங்க, விடிய வந்து பாருங்க. அதுக்கப்புறம் 5 மணி போல 5 மணில 3 மணி 3:30 இருக்கும். அங்க 7ஆம் பாட்டுல உள்ள ஒரு நேர்ஸ் எனக்கு கோல் எடுத்து சொன்னா இப்படி புகவாணியோட ஹஸ்பண்டா நீங்க ஓன்னு சொன்னாங்க. அந்நேரத்துல அவ சொன்னா பிள்ளையும் பொடியும் நல்லா இருக்கு, பிள்ளையும் பொடியும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டோ நல்லா இருக்காங்க. அவங்க சொன்னா ஒருக்கா நீங்களும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு ஒருக்கா வாங்கன்னு சொல்லுவோம். நான் வெளிக்கிட்டு அம்மாவின் எடுப்பையில இருந்து நான் வேகமா வந்துட்டேன். வந்துட்டு உள்ள இவங்கள்ட்ட கேட்டுட்டு உள்ள போக அங்க சொன்னாங்க அந்த பிள்ளைய போய் பார்க்க அழுது பிள்ளைய காணல. அப்ப அங்க நேரத்தை போய் கேட்க அவங்க ஐசியூ ரூம்ல வச்சிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் அப்பதான் சொல்றாங்க பிள்ளைக்கு ஹார்ட் ஏதோ வேலை செய்யலையாமா, மூச்சு விடுறது இல்லையாமட்டு ஐசியூல வச்சிருக்கு. இப்ப ஐசியூல தான் இருக்கா. போய் பெரிய பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு இந்த ஹார்ட் மட்டும் இப்படி மூச்சு விட்டு மிஷின்ல தான் மூச்சும் போகுது. ஹார்ட் மட்டும் துடிக்குதான். நீ எல்லாம் மிஷின்ல தான் செய்யுது அப்படி. நானும் விவரம் உள்ள போன நேரம் சில தகவல்களை கேட்ட போது அந்த தகவல்களுக்கு வழங்கப்படையில அது மறுக்கப்பட்டது. பெரிய டாக்டர்கிட்ட வந்தா காட்சி கொள்ளுங்கன்னு சொன்னபடியா நாங்க அந்த அவங்களோட மருத்துவ கடமைக்கு எந்தவித இடையூறையும் விளைவிக்காம நாங்க அந்த தகவலை அவங்க சொல்ல மறுத்த போதும் நாங்க அமைதியா வந்துட்டோம். இப்ப இந்த சகோதரன் சொல்லுகிற இந்த கருத்தின்படி பார்க்கக்குள்ள இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு கவனிப்பாருக்கு ஒரு அசட்டை ஒரு அசம்பந்த போக்கு தான் இன்னைக்கு அந்த சிசு மெஷின்ல இப்ப இயங்கி கொண்டிருக்குது. மெஷின்ல தான் அந்த சிசு இயங்கி கொண்டு மெஷின் மூலமாகத்தான் இந்த மெஷின் சப்போர்ட்ல தான் அந்த சிசு இப்ப இருக்கிறது. கடவுளேன்னு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூட எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாதிரியான பாருங்க எவ்வளவு ஒரு கவனம் குறைவால இன்னைக்கு இந்த கணவரும் இந்த தாயும் கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. அப்ப அவங்க நீங்க சொன்னீங்க இந்த தண்ணீர் கூட முடக்கி அதை சொன்னப்புறம் அவங்க அதுக்குரிய எந்த சீசக்குரிய எந்த நடவடிக்கையும் செய்யலையே. நார்மல் டெலிவரின்னு சொல்லுவோம். இடிய போய் அங்க ஒரு நேரத்துலாம் அவாட்டையும் கேட்டேன். அவா தான் நல்லா இருக்காவே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. இப்ப இது எல்லாமே வந்து உங்களோட வைஃப் வந்து இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. வைஃப் தான் ஏதாச்சும் செஞ்சு மீடியாவுக்கு சரி சொல்லி நான் அவளத்துக்கு நான் சாட்சி சொல்றேன். அவளுக்கு அங்கே இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க என்ன நடந்துச்சு. சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த உண்மை நிலவரத்தை உங்களுக்கு நாங்க இந்த வவுனியா வைத்தியசாலைக்கு முன்னால இருந்து நாங்க
மக்களுடைய பொது வழி மக்களுடைய பார்வைக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம்.